இங்கே என்ன பண்ணுறாங்க, சக்தியோட ஃபேமிலி எல்லாருமே வந்து காருக்கு போகலான்னு சொல்லிட்டு காரில் ஏறுறதுக்காக போகிறாங்க. அப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து என்ன பண்ணுறாங்க, பிரீத்தி வந்து முன்னாடி ஏறிக்கலாம் சக்தி கூட அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே வந்து நம்ம சக்தி என்ன பண்ணுறாரு, பொன்னியை கூப்பிட்டு பொன்னி நீ வந்து இப்போ ஃப்ரண்ட்டில் உட்காரேன் கொஞ்சம் நேரம் அப்படின்றாரு. நானா சக்தி அப்படின்றாங்க. இல்லை பிரீத்தி அப்படின்னோடனே எனக்கு முன்னாடி உட்காரது எதுவும் பிரச்சனை இல்லை பொன்னி அப்படின்னோன்னா எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைங்க. இல்லை அவங்களுக்கு வந்து ஆவாதுன்னு சொன்னாங்களே, பரவாயில்ல கொஞ்ச நேரம் தானே, நீ வா பொன்னி அப்படின்னு சொன்னோன்னே உடனே வந்து பிரீத்தி முறைக்கிறாங்க பார்த்து. பின்னாடி உட்காந்துப்பல்ல அப்படின்னோன்னா உட்காந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி போய் பின்னாடி உட்காந்துக்கிறாங்க. உடனே சக்தியும் பொன்னியும் வந்து முன்னாடி உட்காராங்க. அப்போ வந்து ஏன் பொன்னி முன்னாடி உட்காந்தா என்ன பிரச்சனை உனக்கு? இல்லைங்க ஏசி அதிகமாக இருக்கும்ல அதெல்லாம் நான் கம்மி பண்ணி வச்சிடறேன். இல்லை ஏசி எதுக்கு, அழகாக வந்து ஓப்பன் ஷீட்டு வந்து ஓப்பன் நம்ம விட்டுட்டோம்னா எல்லோரும் அழகாக காற்று வாங்கிட்டு வரலாம்ல அப்படின்னோடனே உனக்கு ஒத்துக்கலன்னா இது செஞ்சிடலாம், என்னப்பா உங்களுக்குலாம் ஓகேவா, எங்களுக்கும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து சொல்லிட்டு இருக்காங்க கார்த்தி எல்லாருமே. அதை கேட்டு வந்து செம்மையாக டென்ஷன் ஆகுது பிரீத்திக்கும். அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறாரு, சக்தி வந்து பாட்டு ஒன்று வைக்கிறாரு. அதுவும் வந்து நல்ல ஒரு சாங்ஸாக அது வந்து வைக்கிறாரு. அதை பார்த்துட்டு வந்து அப்படியே டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே வந்து ரெண்டு பேருமே வந்து நம்ம சக்தியும் பொன்னியும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அப்படியே பொன்னி வைக்கப்படுறாங்க. சக்தி வந்து சந்தோஷமாக பொன்னியை பார்த்துட்டே வண்டி ஓட்டுறாரு. இது என்ன பார்க்குற பிரீத்திக்கு வயிறாக எரியுது, செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. இப்படி மாறிட்டானே சக்தி, என்னை பின்னாடி அனுப்பிச்சிட்டு இவன் அவளை வந்து முன்னாடி உட்கார வைக்கிறான், எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இவன் வந்து அப்படியே வந்து பொன்னிக்காக மொத்தமாக மாறிட்டான் அப்படி சொல்லிட்டு செம்மையாக டென்ஷனாகி அப்படியே பார்த்துட்டு முறைச்சிட்டே இருக்காங்க. அடுத்த காரில் ஜெயா வந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக பிரீத்தியோட அப்பா அம்மா வர்ற காரும் அதுவும் இடிச்சிடுது. அப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வந்து அவனுக்கு பார்த்து வர தெரியாது, குழந்தைக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க ஜெயாவோட ஃபேமிலி. பிரீத்தியோட ஃபேமிலி வந்து இதை பார்த்துடுறாங்க. பிரீத்தியோட அப்பா அம்மா ஐயோ இவங்ககிட்ட மாட்டணும்னா அவ்வளோதான் முடிஞ்சது கதை, நம்மளை கண்டிப்பாக கண்டுபிடிச்சிட்டாங்க சொல்லிட்டு குனிஞ்சிக்கிறாங்க. அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வந்து குடிஞ்சிருக்காங்க. குடிச்சிக்கன்றாங்க. ரெண்டு பேரும் குடிஞ்சிருக்காங்க. பார்த்து போக மாட்டீங்களா அப்படி சொல்லிட்டு சண்டை முடிச்சிட்டோன்னே ரெண்டு காரும் விலைக்கு போயிடுது. நல்ல காலம் தப்பிச்சோம், ஒரு வேளை நம்மளை பார்த்துருந்தாங்க முடிஞ்சது அவ்வளோதான், இந்த விஷயம் பிரீத்திக்கு தெரிஞ்சு அவ்வளோதான், நல்ல காலம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, பிரீத்திக்கு வந்து அவங்க அப்பா அம்மா கால் பண்ணுறாங்க. வந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு பிரீத்தி, எடுத்து பேசினால அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கார்த்தி சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் அப்புறம் பேசிக்கிறேன், இந்த டைமில் எதுக்கு கால் பண்ணுறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க பிரீத்தி. உடனே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. உடனே ஃபோன் ஆஃப் பண்ணிடுறாங்க. இப்போ வேறு ஃபோன் ஆஃப் பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தியோட அப்பா அம்மா யோசிக்கிறாங்க. பொன்னி வந்து அப்படியே தூங்கி போகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் சக்தி என்ன பண்ணுறாரு, அப்படியே வந்து பொன்னியை வந்து அவரோட வந்து அப்படியே வந்து சாச்சிக்கிறாரு. சாட்சி வந்து அப்படியே வந்து படுக்க வச்சுட்டு அப்படியே வண்டி ஓட்டிகிட்ருக்காரு. பொன்னி தூங்கிட்டாளா, பொன்னி தூங்குறாளே எதுக்கு சக்தி, முன்னாடி பொன்னி இந்த யாரும் தூங்குனா உனக்கு தான் வண்டி ஓட்ட வராது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பொன்னி தானே அமைதியாக தூங்க போகிறா, உன்னை மாதிரி கொட்டை விட்டா தூங்குவா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே பாத்தியா பாய்கிறேன், பொன்னி தூங்கினா மட்டும் பிரச்சனை இல்லையா, ஆனால் நம்ம மட்டும் முன்னாடி தூங்கக்கூடாது அப்படின்னு சிரிக்கிறாங்க. இதை பார்த்து பிரீத்தி பார்த்து டென்ஷன் ஆகிறாங்க. என்ன இந்த சக்தி இப்படி மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இதோட முடியுது.